ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நடிகர், ஸ்டாண்டப் காமெடியன் என்னவெல்லாம் சொல்லலாம், ரோபோ சங்கர் இன்று அகால மரணம் அடைந்தார். நேற்று அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது சிகிச்சை பலனின்றி இன்றைக்கி உயிரிழந்திருக்கார். ரோபோ சங்கர் யார்? நிறைய ஸ்டேஜ் ட்ராமாக்களில் அவர் நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அது வேறு எல்லாமே விஜய் டெலிவிஷனில் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்திருந்தவர் தான் இந்த ரோபோ சங்கர். அதுக்கப்புறம் படிப்படியாக பல திரைப்படங்கள், கிட்டத்தட்ட தர்ம சக்கரம் அப்படின்னு ஒரு திரைப்படம் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் தர்ம சக்கரம். அந்த திரைப்படத்தில் ஒரு அன்கிரெடிட்டபிள் ரோல், அதாவது எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சீன் வந்திருக்காரு. அதே மாதிரி படையப்பாலையும் அவர் நடிச்சிருக்காரு. இது போன்ற பல திரைப்படங்கள் நடித்து ரோபோ சங்கர் காமெடியனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தவர் தான் இந்த ரோபோ சங்கர். இவர் இன்றைக்கி அகால மரணம் அடைஞ்சிட்டார். என்னங்க விசாரணை, என்னங்க பிரச்சனை, சாவர வயசாங்க இது அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அவருடைய வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 46 வயது தான். 46 வயதில் சாகிற வயது. அவர் தமிழ் சினிமா துறைக்கு அவர் ஆற்றிய பங்குகள் என்ன, ரசிகர்கள் எந்த அளவுக்கு கவர்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை பயணத்துக்கு இவருடைய மீம் தான் ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. சாட்டர்டே ஆனால் நான் கம்பல்சரி சரக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி மாறி திரைப்படத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா விஜயோட இந்த இது கூட சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக இவருடைய காமெடி தான் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் மக்கள் மனசில் அந்த அளவுக்கு இடம் பிடிச்சவர் தான் இந்த ரோபோ சங்கர். பல திரைப்படங்கள், பல கதாநாயகர்கள், பல முன்னணி கதாநாயகர்களோட நடித்த அனுபவமும் ரோபோ சங்கர் அவர்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனை, இவர் என்னங்க சாகர வயசாங்க இது அப்படின்ற மாதிரி பல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க வயசாகுது, இந்த வயசுலாம் போய்ட்டு இவர் போனால் என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, நாம் விசாரித்து பார்த்தோம். என்னங்க ரோபோ சங்கர் அப்படின்னா தாங்க பிரச்சனை, ஏங்க அவருக்கு இந்த வயசுலேயே இறக்குற வயசாங்க அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கேள்வி கேட்டாங்க. நாமளும் விசாரிச்சு போனா அவருக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில தரப்புகள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. குடிப்பழக்கத்தினால தான் அவர் உடம்புக்குள்ளே நிறைய இதெல்லாம், அதாவது பேர் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே நேர்ந்தது. அதனால் இது கைவிட முடியாமல் தவிச்சார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சிலர். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சரி, உண்மையிலேயே அவருக்கு குடிப்பழக்கம் இருந்து குடிப்பழக்கத்தினால தான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு மரணம் அடையத்துக்கும் இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழும்புது. சில பேர் என்னன்றாங்க, உள்ள ஒரு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்தார் ரொம்ப நாளாக அப்படின்றாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த குடிப்பழக்கத்தால் நம்ம தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் நம்ம இழந்திருக்கோம். உண்மையிலே சொல்லப்போனால் பல நடிகர்கள், நட்சத்திரங்களாக சாகர வயசாங்க இது அப்படின்ற மாதிரியும் நம்ம கேள்வி கேட்குறது. ஏன்னா வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு தெரியும். அவரும் விஜய் டிவியில் நல்லா ஸ்டாண்டப் காமெடியெலாம் பண்ணி ஃபேமஸ் ஆனார். அவரும் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டார். அதே மாதிரி நடிகர், நம்ம அந்த டைமில் நடிகர் ரகுவரன் முதல் கொண்டு நம்ம எடுக்கலாம். நம்ம நடிகர் ரகுவரன் முதல் கொண்டு பல நடிகர்களை நம்ம உதாரணம் சொல்லிகிட்டே வரலாம். எல்லாருமே குடிக்கு அடிக்ட் ஆகிட்டு அவங்க உடம்புக்குள்ளே இருந்த பார்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகி நிறைய நடிகர்கள் இங்கே இறந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவரும் அந்த வரிசையில் தான் இடம் பெறுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. பட் எந்த அளவுக்கு இது உண்மையிலே குடிப்பழக்கத்தால் தான் இறந்தாரா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா, இல்லை என்ன பிரச்சனை? ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருக்கக்கூடிய ஆளுங்க அவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பல்காக இருக்கக்கூடிய ஆள் அவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீன் ஆகிட்டு வெளில வந்தார். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணாருன்னே தெரியல. பல பேர் இவர் சுகர் வந்துச்சுன்ட்டான், சில பேர் என்ன பண்ணால் இவருக்கு பிபி அதிகமாகிடுச்சுன்னானுங்க, என்னவோ காரணம் சொன்னானுங்க. இவர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு பல பேர் பல விதமான காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அவர் அப்பவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமும் தொடர்ந்து படங்கள் எல்லாமே அவர் நடிச்சுட்டு தான் இருந்தார். நடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயங்கி விழுந்துருக்காரு. மயங்கி விழுந்தவர் அப்படியே மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி இவர் தனது உயிரையே மாய்த்து கொண்டார் ரோபோ சங்கர் அவர்கள். குடிப்பழக்கத்தினால இங்கே தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய நடிகர்கள் சீரழிச்சிட்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்களேன், அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் குடிப்பழக்கம் காரணமாக தான் நிறைய மரணம் அடைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 வயது கூட தாண்டி இருக்க மாட்டாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா. அந்த அளவுக்கு குடிப்பழக்கத்தால் நிறைய பேர் நம்ம தமிழ் சினிமா உலகம் இழந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு ரகுவரனாக இருக்கட்டும், ஒரு வடிவேல் பாலாஜியாக இருக்கட்டும்,
அந்த காலத்தில் வந்து பல காமெடி நடிகர்கள் நம்மளாம் வந்து பேர் சொன்னால் நமக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். எத்தக்கு இதெல்லாம் வந்து பேர் சொல்லிக்கிட்டு இத்தனை பேர்லாம் குடியில் இறந்துருக்காங்களோ ஆண்டவா அப்படின்ற மாதிரி மக்களே வந்து யோசிக்க தோணும். உண்மையிலேயே வந்து ரோபோ சங்கர் இறப்பதற்கு இதுதான் காரணமாக. ஆளுக்கு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரோபோ சங்கருக்கு வந்து தைராய்டு இருந்தது, சுகர் இருந்தது, பிபி இருந்தது, கொலஸ்ட்ரால் இருந்தது, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என்னென்னவோ இப்போ பேச ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் நாம் விசாரித்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ரொம்ப குடிக்க அடிக்ட்டுங்க அவர் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பட் நம்ம சொல்கிறத வச்சு நம்ம இதுதான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, உண்மையிலேயே குடிப்பழக்கத்தை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து இழந்துட்டோம். பல நடிகர்கள் வந்து இழந்துட்டோம். இந்த குடிப்பழக்கத்தில் வந்து அடிக்ட் ஆகிட்டாலேருந்து மீள முடியாமல் பல நடிகர்களை நம்ம வந்து தமிழ் திரையுலகம் வந்து இழந்திருக்கு. இனிமேலும் வந்து இந்த குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு தங்களது நடிப்பு திறமைகளையும் இதில் தமிழ் சினிமாவுக்கு ஆட்டினாங்கன்னா பிற்காலங்களில் வந்து இந்த மாதிரி நடிகர்களுடைய மரணத்தை நம்ம எப்படி ஈடுகட்ட முடியாதோ அதே போல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ இயற்கையான மரணம் வர்றது வந்து பெரிய இதுவெல்லாம் கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட கவுண்டமணி அவர்களுடைய மனைவி இறந்தாங்க, உங்களுக்கே தெரியும். அவங்களாம் வயது முதிர்ந்தவங்க, சரி ஓகே வயது முதிர்ச்சி காரணமாக இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் இவர்களெலாம் பார்த்திங்கன்னா இவரெல்லாம் இறக்குற வயசாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லை. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து குடிப்பழக்கத்துக்கு காரணமாக இல்லை வந்து இது மாதிரி குடிக்கு அடிக்ட் ஆகிட்டு நிறைய நடிகர்கள் இன்னமும் சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இன்னமும் குடிப்பழத்துக்கு அடிமை ஆகிட்டு நிறைய நடிகர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்களாம் கொஞ்சமாச்சும் திருந்துங்க, அவங்க வாழ்க்கையை வந்து வாழ கற்றுக்குங்க. குடிப்பழக்கத்தால் வந்து இறக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மாதிரி நடிகர்களை வந்து நம்ம இழக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துன்னு இல்லை, பொதுவான கருத்தே அதான். ஏன்னா இந்த மாதிரி இது போன்ற நடிகர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு சேவையாற்றி ரசிகர்களை வந்து நல்லா சிரிக்க வைத்தோம், நல்லா வந்து நல்லபடியாக இவங்களுடைய நடிப்பு திறமையை பாராட்ட வைத்தோம் வந்து இருந்த நடிகர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பல திறமைகளோடு வந்து உள்ளே வராங்க, பல கனவுகளோடு கூட உள்ளே வந்திருக்காங்க நிறைய நடிகர்கள். அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் சார் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் சார், இன்னும் பழைய நடிகர்கள் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க சார். ஒரு வெண்ணிலடை மூர்த்திலாம் பாருங்கள், என்ன வயசாகுது அவர் பாருங்கள், இன்னமும் இருக்கார். எம்என் நம்பியார் அவர்கள் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார் உங்களுக்கு தெரியும். ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நடிகர் சார் அவர். படத்தில் தான் சார் வில்ல கொடூரமான வில்லெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஜத்தில் வந்து அவருக்கு வந்து இன்னமும் வந்து அவர் நம்பியார் சாமின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சு கூடுவோம். ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு தோற்றம் அடித்தா கூட நிஜத்தில் வந்து அவர் மாதிரி ஒரு தூய்மையான மனிதரை வந்து பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து தெய்வ பக்தி மிக்கவர், அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகருங்க அவர் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல நடிகர்கள் அது மாதிரி உதாரணம் சொல்லலாம். எந்த விதமான பழக்கமும் இல்லாமல் ஒழுங்காக கட்டுக்கோப்பாக இருக்கிற விஷயங்களில் பார்க்கும்போது ஸோ அப்படிலாம் பல நடிகர்கள் இருக்காங்க சார். இன்னும் இப்போ எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க சார். கிட்டத்தட்ட இப்போ கூட சமீபத்தில் கூட நடிகை சரோஜா தேவி இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன வயசு பாருங்கள், எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த பழக்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வாழ்ந்து அவங்களாம் மறைஞ்சிருக்காங்க. ஏன்னா வயது முதிர்ச்சி காரணமாக மரணம் அடைகிறாங்கன்னா அது நம்ம வேறு விஷயம். சும்மா இல்லாத கூடிய குடிச்சிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு அல்ப வயசுலேயே போயிடுறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கே வேதனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் இன்னும் இந்த மாதிரி அடிக்டாக இருக்கிற நடிகர்கள்லாம் கொஞ்சம் திருந்தணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையாக நம்ம பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் கூட ரோபோ சங்கர் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு டைரக்டர் கூட ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அவர் மஞ்சள் காமால் வந்து உடம்பு மெலிஞ்சி இதெல்லாம் ஆனார். அவருக்கு வந்து என்னென்ன உடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நுரையீரல் வந்து சுருங்கி வீங்கி இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனாலங்க வருது, ஏங்க வருது, ஏன் அந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு எல்லாமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கனாலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. இந்த மாதிரி உடல் உறுப்புகளில் வந்து சீரழிக்கக்கூடிய கெமிக்கல் வந்து நம்ம குடிப்பழக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுவே வந்து ஈடுகட்ட முடியாது, இந்த இழப்பே நம்மளை ஈடுகட்ட முடியாது. இன்னும் வருங்காலத்திலேயாச்சும் தயவுசெய்து இந்த குடிச்சு அடிக்ட் ஆன இந்த நடிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த அடிக்ட் ஆகிற விஷயத்தை நிறுத்திட்டு தயவுசெய்து அவங்கவுங்க குடும்பத்துலேயோ உழைக்கிறதுலையோ வேறு திறமைகள்லையோ நீங்கள் காட்டினீங்கன்னா உண்மையிலேயே அவங்கவுங்க உடல் நலத்தை ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் வேறு வழியே இல்லை. அவரது ஆத்மா இறைவனிடம் சாந்தி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.